ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்டோரியோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். 3 மணி கால். இப்போ உண்மை தெரிய போகுது. ஆனால் அது இன்னும் பயங்கரமாக இருக்குமா? ரவிக்கு வந்த 3 மணி கால். ஆக்சிடெண்ட்டு, மெசேஜு, வீடியோ, டெத்து இதெல்லாம் நடந்தது. ஆனால் ரவிக்கு இப்போ தெரியும், இது ஜஸ்ட் யாரோ ஃப்யூச்சர்லேருந்து கொடுக்குற வார்னிங் இல்லை, யாரோ என்னோட லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கேம் அப்படின்னு ரவிக்கு நல்லாவே தெரியுது. மறுநாள் காலையில் ரவி தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக மொபைலே தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ ஒரு குழப்பம். இன்றைக்கி 8 மணி நம்ம கடந்துட மாட்டோமா? 8 மணிக்கு அப்புறம் நம்ம செத்துருவோமா? இல்லை உயிரோடு இருப்போமா? என்ன நடக்க போகுது அப்படின்னு அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு பயம். ஸோ பயத்திலே உட்காந்துருக்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. மணியை பார்க்குறான். மணி 7:45. இதுதான் உன்னோட கடைசி நாள். உன்னோட கடைசி நாளை சந்தோஷமாக இருந்துக்கோ. உன் கடைசி நொடிகளை நீ எண்ணிட்டுருக்க ரவி அப்படின்னு ஒரு மெசேஜ். இதை பார்த்ததும் ரவிக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போன மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பயம் வருது. அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். அர்ஜுன் டே, எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். அவனுக்கு வந்த 3 மணி கால், மெசேஜு, வீடியோ, லிஃப்ட் ஆக்சிடென்ட், டெரஸில் இருந்தது, இது எல்லாத்தையும் சொல்லும்போது அர்ஜுன் அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு, என்ன ப்ரோ ப்ராங்க் பண்ணுறியா? என்ன காலையில் சரக்கு போட்டு ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கியா? இல்லை ஏதோ கனவு கண்டியா அப்படின்னு வர கேட்குறான். அப்போது ரவிக்கு ஒரு மொபைல் வைப்ரேட் ஆகுது. அவனுக்கு ஒரு புது மெசேஜ் வந்திருக்கு. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, நீ உன் ஃப்ரெண்டை இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு வந்திருக்கு. அதை பார்த்ததும் ரவி பயத்தில் ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்போ அர்ஜுன் டிசைட் பண்ணுறான், ரவிக்கு ஏதோ ப்ராப்ளம், ஸோ நம்ம வீட்டுக்கு போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். அப்போ அவனோட ரூம் டோரை டொம்முன்னு யாரோ தட்டுற சத்தம். மணியை பார்த்தா மணி வர 8. அப்போ யார் ஒருவேளை என்னை கொல்ல வந்திருக்காங்களா? நான் சாக போகிறேன்னா? என்ன நடக்குது அப்படின்ற ஒரு பயத்திலே ரவி அப்படியே காதை பொத்திட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறான். அந்த கதவை தட்டுற சத்தம் டொம்முன்னு இன்னும் அதிகமாக கேட்குது. ரவிக்கு அது இன்னும் பயத்தை தான் கொடுக்குது. அப்படியே காதிலேருந்து மெதுவாக கையை எடுத்துகிட்டு அப்படியே அந்த கதவையே பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு நிற்கும்போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு சத்தம், டேய் ரவி, நான் தான்டா அர்ஜுன், கதவை தர, எவ்வளோ நேரமாக வெளியே நின்றுட்டுருக்கேன், எனக்கு வெயில் அடிக்குது, கதவை தர அப்படின்னு சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் ரவிக்கு அப்படியே மூச்சே வருது. மேலமா கதவை திறக்கிறான். அர்ஜுனும் பார்த்து சிரிச்சுட்டு, கதவை திறக்க இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து காலடி தான் எடுத்து வச்சுருப்பான். எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் அர்ஜுனோட ஃபோன் ரிங் ஆகுது. ஒரு செகண்ட் ரவியை சடான்னு பயந்துட்டான். நம்ம ஃபோன் தான் அடிக்குதோ அப்படின்னு பதறி போய் அவனோட ஃபோனை பார்த்தா அவனோட ஃபோன் ரிங் ஆகலை, ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகலை. அப்படியே அதை கையில் எடுத்து வச்சு பார்த்துட்டு அர்ஜுனை பார்த்தா அர்ஜுனோட ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி அர்ஜுனை பார்த்தா அர்ஜுன் ரவியை பார்த்து சிரிச்சிட்டே, ஏதோ நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்கடா, அன்னோன் நம்பர்னு வருது, இரு அட்டன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணதுக்கப்புறம் அர்ஜுனோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஒரு மாதிரி பயத்திலே ரவியை பார்க்குறான். ரவிக்கு அதை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் பயம். என்னாச்சு அப்படின்னு ரவியும் ஒரு மாதிரி பதட்டமாக கேட்க, ரவி உங்ககிட்ட யாரோ பேசணுமாண்டா, உன் பேர் சொல்கிறாங்க அப்படின்னு ரவிக்கிட்ட அர்ஜுன் ஃபோனை கொடுக்குறான். ரவியும் ஃபோனை வாங்கி காதில் வச்சதும், அவ்வளோதான் ரவி, டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிடுச்சு. கால் கட் ஆனதும் ரவிக்கு ஒரு பயம். அப்படியே ஒரு மாதிரி செல்ல மாதிரி நின்றுட்டுருக்கான். எந்த ஒரு அசைவும் இல்லை. அப்போ அர்ஜுன் ரவிக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு, என்னாச்சு ரவி, ஏன் இப்படி பயந்த மாதிரி இருக்க? ஆமாம், யார் அது? அன்னோன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறது, அதுவும் உன்னோட வாய்ஸ் மாதிரியே இருந்தது. அச்சசரா அப்படியே உன்னோட வாய்ஸ், ஒரு வித்தியாசத்தை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே உன்னோட குரல் மாதிரி இருந்துச்சு. யார் அது? யார் உன்னோட குரல் மாதிரியே பேசுகிறது அப்படின்னு ரவிக்கிட்ட அவன் திரும்ப கேட்குறான். ஆனால் ரவி எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அர்ஜுனை நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியே ரூம் டோர் பவர் கட் ஆகுது, ஃபேன் ஆஃப் ஆகுது, டப்புன்னு பயங்கரமான இருட்டு. அர்ஜுன் ஒரு செகண்ட் பயந்து போய் என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ஒரு சுனாமி, ஒரு புயல் வந்தால் ஒரு காற்றோட சத்தம் எப்படி ஒரு சூறாவளி புயல் ஒரு சத்தத்தை ஏற்படுத்துமோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்குது.
அர்ஜுனுக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. ரவிக்கு அவ்வளோதான், நம்ம உயிர் போகுது அப்படின்னு முடிவே பண்ணிட்டான். அப்படியே பயத்துலேயே நிற்கும்போது கதவும் ஜாம் ஆயிடுச்சு. கதவை அர்ஜுன் திறக்க ட்ரை பண்ணுறான். அவனால் இந்த ரூம் டோர் கதவை திறக்கவே முடியல. அப்போது வெளியே யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ரவிக்கு ஏற்படுது. அதுவும் அவங்க காலடி சத்தம் டப் டப்புன்னு மெதுவாக கேட்குது. அதுவும் ரொம்ப கிட்ட கேட்குது. சடனாக அந்த சத்தம் நின்றுச்சு. ரவி அப்படியே பயந்து போய் மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்குறான். அப்போ அங்கே ஒரு விஷயத்தை பார்த்து ரவி ஷாக் ஆகிறான். என்னன்னா, அவனோட வீட்டு சவத்தில் அந்த வாலில் ஒரு உருவம் அப்படியே நிற்குது. ஆனால் அது ஒரு மனுஷ உருவம் தான். ஆனால் அதுக்கு முகம் கை கால் எதுவும் இல்லை. உருவம் இல்லாமல் ஒரு மனுஷனுன்னா அவனோட ஷேடோ எப்படி தெரியுமோ அதே மாதிரி நிற்கிது. ரவிக்கிட்ட வேகமாக கிட்ட வருது. ரவி அப்படியே மூச்சு அடிச்சு போய் நிற்கும்போது அவனுக்கு ஒரு மெசேஜ். இந்த ரூமில் தான் அந்த பயங்கரம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை பார்த்துட்டு அந்த உருவத்தை அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்கும்போது காற்றோட காற்றா அந்த உருவம் அப்படியே கலந்து போய் மறைஞ்சு போயிடுச்சு. அந்த உருவம் போனதும் ரவிக்கு பார்த்தா உயிரே வருது. அப்படியே மூச்சை பயங்கரமாக இழுத்து இழுத்து விட்டுட்டு திரும்பி அர்ஜுனை பார்த்தா அர்ஜுன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறான். அர்ஜுன் என்னாச்சு அப்படின்னு ரவி அர்ஜுன்கிட்ட போகலான்னு போகும்போது அவ்வளோதான், அர்ஜுனோட உருவமும் எப்படி அந்த ஷேடோ மறைஞ்சு போச்சோ அதே மாதிரி அவனோட உருவமும் மறைஞ்சு போகுது. இதை பார்த்ததும் ரவிக்கு உயிரே போயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு அப்படின்னு அவன் அங்கங்கே தேடுறான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அதே அன்னோன் நம்பர்லேருந்து ரவி அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணதும் இந்த வாட்டி அந்த உருவம் பேசலை, ரவி தான் முதல்ல பேசுகிறான். என் ஃப்ரெண்டு என்னானா, அர்ஜுனை என்ன பண்ண நீ, உண்மையை சொல்லு, அர்ஜுனை கொடுத்துரு, யார் நீ அப்படின்னு கேட்கும்போது அதே வாய்ஸ், ரவியோட வாய்ஸ் தான். நான் தான் நீ, அடுத்தது உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிடுச்சு. ரவிக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. பயம் அதிகமாகுது. ஒருவேளை நம்ம சாகிறதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரெண்டு செத்துட்டானா என்ன அப்படின்னு அந்த நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி பயத்துலேயே இருக்கான். ரவி காலையிலேருந்து சாப்பிடல, தூங்கலை. அர்ஜுனுக்கு என்ன இருக்குமோ அப்படின்ற ஒரு வகையான பயம். மேலே போய் டெரஸ்க்கு பார்க்குறான். கண்ணாடி துண்டு எதுவும் உடஞ்சிருக்கா, எதுவும் பழைய சேர் இருக்கான்னு போய் பார்த்தா அந்த மாதிரி எந்த சேரும் இல்லை. கண்ணாடி துண்டு உடஞ்சி போய் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் போய் கேட்குறான், இந்த மாதிரி எதுவும் கண்ணாடி துண்டு உடஞ்சி போய் மாடியில் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையப்பா, நான் நேற்று நைட்டு கூட வந்து பார்த்தனே, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லிட்டாங்க. ரவி அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு அவனோட மாடி வீட்டுக்கு வந்தா அங்கே ஒரு ஷாக். அர்ஜுன் ஸ்லோவாக அங்கே நடந்துட்டுருக்கான். அர்ஜுன் 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 உனக்கு எதுவும் ஆகலையில, நீ சாகலையில, உயிரோடு தானே இருக்க அர்ஜுன் அப்படின்னு ரவி ரொம்ப பதட்டமாக பயந்து போய் வேர்த்து விறுவித்து அப்படியே அர்ஜுன்கிட்ட போய் நின்னான். அர்ஜுனா, என்னடா ஆச்சு உனக்கு, நான் இப்போ தானே உன் வீட்டுக்கே வரேன், எங்கே போன நீ, எதுவும் தூங்கி எழுந்துச்சு கனவு கனவு கண்டியா அப்படின்னு கேட்டதும் ரவிக்கு ஒரு பயம் வருது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, அப்போ இதுக்கு முன்னாடி வந்தது, இதுக்கு முன்னாடி நான் வந்தேனா, இதுக்கு முன்னாடி நான் எப்பண்டா வந்தேன், இப்போ தான் ஆஃபீஸை முடிச்சுட்டு வரேன், நீ காலையிலேயே ஃபோன் பண்ண, ஆனால் எனக்கு ஒர்க் வந்துடுச்சு, வரணும்னு தான் நினச்சேன், அதான் சரி நைட்டு போல் வரலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். நீ ஏன்டா இப்படி ஒரு மாதிரி பைத்தியக்காரமாக நின்றுட்டுருக்க, நீ ஆஃபீஸ் போகலையா என்ன, காலையிலேயே அப்படி பேசுன அப்படின்னு அர்ஜுன் கேட்குறான். இப்போ தான் புரியுது, காலையில் வந்தது அர்ஜுன் இல்லை, வேறு யாரோ. இப்போ தான் அர்ஜுன் வந்திருக்கான் அப்படிங்கிறது ரவிக்கு புரியுது. அப்படியே அலாரம் அடிக்கிற சத்தம். ரவி அப்படியே ஸ்லோவாக திரும்பி அவனோட கடிகாரத்தை பார்க்குறான். மணி காலையில் 3 மணி. அதை பார்த்துட்டு திருப்பி அர்ஜுனை பார்க்குறான். அர்ஜுனும், என்ன மச்சான், எதுவும் கனவு கனவு கண்டியா, கண்ணனோட தாண்டா எனக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி மத்தியானம் ஆஃபீஸில் தூங்கிட்டேன், அப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்ன, நீ சாகிற மாதிரி பகலில் கனவு கண்டா நடக்கும்னு சொல்லுவாங்க, எனக்கும் லைட்டாக பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். ரவி அப்படியே பயத்துலேயே நிற்கும்போது ரவியோட ஃபோன் ரிங் ஆகுது. ரவியை எடுத்து பார்க்குறான். கால் அட்டெண்ட் பண்ணுறான். யார் நீ, நான் தான் நீ, நான் தான் சொன்னேன்ல, உன்னால் இந்த தடவை தப்பிக்க முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கால் கட் ஆகிடுச்சு. கால் கட் ஆனதும் ரவி அப்படியே ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த நம்பரை அவன் அன்னோன் நம்பர் நினச்சிருந்துருக்கான்.
ஆக்சுவலி இது ரவியோட நம்பர் தானே, அதனால் ரவி இதை சேவ் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இப்போது நம்பர் சேவ் ஆகிருக்கு, அதுவும் பேர் நான் ரவி அப்படின்னு. இதை பார்த்து ரவி அப்படியே முழிச்சிட்டே பின்னாடி டைமை பார்க்குறான். கீழே பார்க்குறான், அர்ஜுன் பைக் எடுத்துகிட்டு போகிறான். காலையில் வந்தது அர்ஜுன் இல்லை, காலையில் ஒரு ஷேடோ வந்துச்சு, அர்ஜுன் மாதிரி வந்து மறைஞ்சு போயிடுச்சு. என்ன நடக்குது, இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ரவி பயத்தில் இருக்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. எபிசோட் 5 சீக்கிரம் வரும். ஸோ இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, ரவி உண்மையாகவே செத்துட்டானா, இல்லை சாக போகிறானா, இல்லைனா இன்னும் பயங்கரமாக தான் நடக்க போதா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். டாடா பை, see you later.